சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் மகளிருக்குனே தனியான மருத்துவ முறைகள் நிறையவே இருக்குங்க. சித்தர்கள் நமக்கு நிறைய சொல்லியிருக்காங்க. அப்படி உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள். இது நம்ம மகளிருக்காக எப்படிங்க இது யூஸ் ஆகுது? என்னென்ன பிரச்சனைகளுக்கு இது யூஸ் ஆகுது? இத பெண்கள் தவிர வேற எல்லாருமே சாப்பிடலாமா? அத பத்தி தான் நம்ம பார்க்க காலம் வந்துருச்சு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாரும் இத வாங்கிக்கோங்க. அதுதான் பாதாம் பிசின் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த பாதாம் பிசின் அப்படின்னா என்னங்க? இது எதற்காக எல்லாம் நமக்கு பயன்படுது? இத சாப்பிடலாமா? ஒரு பிசின் அப்படின்னு சொல்றோமே, ஆனா இத சாப்பிடலாமா? இந்த மாதிரி தான் நெறைய பேருக்கு கேள்விகள். கோடை காலம் வந்தாலே பெண்கள் நெறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஆனா வெளியில சொல்லி இதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் யாரும் எடுக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுதான் இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை அப்படின்ட்டு. ஸோ இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்கள் இன்னைக்கு ஏராளமான நெறைய பெண்கள் இன்னமும் உங்களுக்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா டெஸ்ட் எடுத்து பார்க்கணுங்க. எந்த வகையான இது இன்ஃபெக்ஷன் அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ எந்த வகையான இன்ஃபெக்ஷனோ அதற்கு ஏற்ற மாதிரி தான் சித்த மருந்துகள நம்ம எடுக்கணும். வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் மகளிருக்குனே தனியான மருத்துவ முறைகள் நிறையவே இருக்குங்க. சித்தர்கள் நமக்கு நிறைய சொல்லியிருக்காங்க. அப்படி உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள். இது நம்ம மகளிருக்காக எப்படிங்க இது யூஸ் ஆகுது? என்னென்ன பிரச்சனைகளுக்கு இது யூஸ் ஆகுது? இத பெண்கள் தவிர வேற எல்லாருமே சாப்பிடலாமா? அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அது கோடை காலம் வந்துருச்சு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாரும் இத வாங்கிக்கோங்க. அதுதான் பாதாம் பிசின் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த பாதாம் பிசின் அப்படின்னா என்னங்க? இது எதற்காக எல்லாம் நமக்கு பயன்படுது? இத சாப்பிடலாமா? ஒரு பிசின் அப்படின்னு சொல்றோமே, ஆனா இத சாப்பிடலாமா? இந்த மாதிரி தான் நெறைய பேருக்கு கேள்விகள் இருக்கு. இந்த பாதாம் பிசின் உலர்ந்த நிலையில நமக்கு கிடைக்கும். சின்ன சின்னதா கற்கண்டு மாதிரி கடைகள்ல இருக்கும். இத வாங்கிட்டு வந்து நம்ம பயன்படுத்தலாங்க. எப்படின்னா, இரவு நேரத்திலேயே நம்ம தண்ணீர்ல போட்டு வச்சுட்டோம்னா, காலையில இது நல்லா தண்ணீர்ல ஊறி நமக்கு ஒரு சில்லுன்னு ஐஸ் கட்டி மாதிரி பார்க்கறதுக்கும் அப்படிதான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இத எப்படி நம்ம பயன்படுத்தலாம்? முக்கியமாக இந்த கோடை காலம் வந்தாலே பெண்கள் நெறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஆனா வெளியில சொல்லி இதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் யாரும் எடுக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுதான் இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை அப்படின்ட்டு. ஸோ இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்கள் இன்னைக்கு ஏராளமான நெறைய பெண்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த பாதாம் பிசின் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நெறைய பெண்கள் சொல்லுவாங்க, "நான் நல்லா ஃபுட்டு சாப்பிடுறேன். ஆனா சாப்பிட்டாலும் அது எங்க தான் போய் சேருதுன்னே தெரியலையே. உடல் எடை ஏறவே மாட்டேங்குது. ரொம்ப இளைச்சிக்கிட்டே போற மாதிரி இருக்கேன். உடல் சூடு அவ்வளவு சூடு சொல்லுவாங்க நெறைய பேர். லைட்டா தொட்டாலே சூடா இருக்கு. உட்கார்ந்து எந்திரிச்சுட்டு போனாங்கன்னா, அந்த இடத்துல அவ்ளோ சூடு தெரியுது அப்படின்னு. இப்போ அதிகமான இந்த சூடு இருக்கிற நெறைய பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கதாங்க செய்யுது. இத தாண்டி வந்து பார்த்தோம்னா, நெறைய பேருக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்றது வெஜினல் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு, இம்யூனிட்டி ரொம்ப குறைவா இருக்கிறவங்களுக்கு, சுகர் லெவல் அதிகமா இருக்கு. ஸோ அதிகமா நம்ம வெளியில அவுட் சைட் டாய்லெட் யூஸ் பண்றோம். இந்த மாரி இருக்கிறவங்களுக்கு அதிகமா வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கும். நம்ம உடல்லயே பார்த்தோம்னா, ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்கிற பெண்களுக்கு, தைராய்டு இஷ்யூஸ் இருக்கு, இல்ல பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது வெள்ளைப்படுதல் பிரச்சனை நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். அப்போ இதுக்கான சிகிச்சைகள் நம்ம எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நாளடைவில் உடல் எடை குறைஞ்சுக்கிட்டே வந்து நம்ம உடல்ல நெறைய பாதிப்புகள் ஏற்பட்டு சாப்பிடுற உணவு எங்க போதுன்னே தெரியலேன்ற மாரி ஒரு தேடலோடயே நம்ம இருந்துட்டு இருக்கோம். இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை நெறைய பேருக்கு பார்த்தோம்னா, இன்ஃபெக்ஷனா இது வந்து மாறுது. ஸோ வெஜினல் இன்ஃபெக்ஷனாக இது மாறுது. பாக்டீரியா, ஃபங்கல் தொற்று இதுல ஏற்படுது. வைரஸ் இன்ஃபெக்ஷன் ஏற்படுது. ட்ரைகோமோனாஸ் வெஜினாலிஸ் அப்படின்லாம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? இது நாளடைவுல நமக்கு பெரிய விளைவுகளை ஏற்படுத்துது. அப்போ ரொம்ப நாளா இப்போ ஒயிட் டிஸ்சார்ஜ் எவ்வளோ நாளா இருக்குன்னு கேட்டா, 5 வருஷமா இருக்கு, 10 வருஷமா இருக்கு. அப்போ ஸ்டார்ட்டிங்ல இத நம்ம வந்து ட்ரீட் பண்றதே கிடையாது. இப்போ ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது எப்பலாம் நமக்கு தேவைப்படும்? இது வெள்ளைப்படுதல்னு நம்ம எப்படி உறுதி செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பீரியட்ஸ் வர்றதுக்கு 4 நாட்களுக்கு முன்னாடி, ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடி வெள்ளைப்படுதல் வருதுன்னா நார்மல். ஆனா இது எனி டைம்
ஒரு சிஸ்டர் என்கிட்ட சொன்னாங்க, பேட் வைக்கிற அளவுக்கு எனக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் அவ்வளோ அதிகமாக இருக்குது டாக்டர் அப்படின்ட்டு. ஏன்னா பேட் வைக்கிற அளவுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குன்னா, இவ்வளோ நாளாக ஏன் அது வந்து ஒரு 2 வருஷமாக அதனுடைய ஏன் போராடிக்கிட்டு இருக்கோம். அது வந்து ஒரு இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது, ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்துக்கிட்டே இருக்குச்சுன்னா, இன்ஃபெக்ஷன், ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். வெண்மை நிறத்தில் ஒரு திரவம் மாதிரியோ, பிசு பிசுன்னு இருக்கிறதோ, இல்லை தயிர் மாதிரியான ஒரு இன்ஃபெக்ஷன் நமக்கு இருந்துச்சுன்னா, உடனடியாக அதுக்கான சிகிச்சைகள் எடுத்தே ஆகணுங்க. இது நாளடைவில் என்ன ஆகும்னா, சர்விக்ஸில் நமக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கோ, இல்லை கட்டிகள் கேன்சராக வர்றதுக்கோ வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் பிற்காலத்தில் இவ்வளோ பெரிய பாதிப்பு வராமல் நம்ம தடுத்துக்கிறதுக்கு ஆரம்பத்தில் இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ்க்கு இந்த பாதாம் பீஸனை எப்படி பயன்படுத்தலான்னு நான் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்களேன். டக்குன்னு உடல் உஷ்ணம் குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் உடல் எடை இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனே இருக்காது. நிறைய பேருக்கு இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து அந்த லேடிஸ்க்கு வந்து யூரின் போகிற இடமே எப்படி ஆகிடும் அப்படின்னு பார்த்தோம்னா, இல்லை வெஜனா ஃபுல்லாக எப்படி ஆகிடும்னு பார்த்தோம்னா, இன்ஃபெக்ஷன் அதிகமாக வந்து ஸ்வெல்லிங் அண்ட் ரெட்னஸ், சின்ன சின்னதாக அதில் கட்டிகள் வர மாதிரி, எப்பவுமே ஒரு அரிப்பு தொற்று இருக்கும். அதிகமான ஒரு பேட் ஸ்மெல் வர மாதிரி இருக்குங்க. ஸோ இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எப்படின்றத நான் சொல்கிறேன். பாதாம் பீசின் எடுத்துக்கோங்க. காலையிலேயே ஒரு கிளாஸ் நீராகாரம், பழைய சாதம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த தண்ணி, அதில் ஒரு கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மோர் சேர்த்துக்கோங்க. மோர், நீராகாரம், இதனோட 1 ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பீசின் சேர்த்து டெய்லி ரெகுலராக காலையில் குடிச்சிக்கிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் குறையும். வெஜனல் டிஸ்சார்ஜ் இன்னைக்கு பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்கு இல்லையா, அந்த வெஜனல் டிஸ்சார்ஜ் நமக்கு சரியாகணும்னா இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். பாதாம் பீசின் நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதை தாண்டி வேறு எப்படி இந்த பாதாம் பீசின் பயன்படுத்தலாம் அப்படின்னா, 2 கைப்பிடி அளவு புதினா இலைகள் எடுத்துக்கணும். இதை மிக்சியில் நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஊற வைத்து அந்த பாதாம் பீசின் இதில் சேர்த்துட்டு 2-3 துளிகள் எலுமிச்சை சாறு, தேன் கலந்து இதை குடிச்சிட்டு வரணும். அவ்வளோ எக்ஸலண்ட்டான ஒரு ரெமிடின்னு சொல்லலாங்க. உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் மட்டும் கிடையாது, இன்ஃபெக்ஷன் ஈஸியாக உடனே நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ ரெகுலராக இந்த பாதாம் பீசினை நம்ம சர்பத்தில் கலந்தோ, இல்லை தண்ணீரில் மோரில் கலந்தோ குடிச்சிட்டு வரலாம். பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அதுவும் சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு மருந்து வகை இப்போ நான் சொல்கிறேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சதாவரி. அதில் செய்யக்கூடிய நெய் மருந்து. சதாவரி நெய் பெண்களுக்கு எவ்வளவு நாட்பட்ட உஷ்ணம் இருந்தாலும் அதை தணிக்கிறதுக்காக நமக்கு பயன்படுது. சதாவரி அப்படின்னு சொல்கிறது தண்ணீர் விட்டான் கிழங்கு, சரிங்களா? இதை நம்ம ரெகுலராக பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது எவ்வளவு நாள்பட்ட உஷ்ணம், வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருந்தாலும் அதை சரி செய்கிறதுக்கு நமக்கு இது பயன்படுதுங்க. ரெகுலராக நம்ம சதாவரியை பயன்படுத்திகிட்டே வரலாம். இந்த சதாவரி சாறு எடுத்து, பச்சை கிழங்காகவே உங்களுக்கு கிடைக்கும், அதை சாறு எடுத்து அதனோடையும் பாதாம் பீசினை கலந்து சாப்பிட்லாம். ஸோ அவ்வளவு நம்ம கலந்து சாப்பிடும்போது உடலில் அதிகமான உஷ்ணம் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. ஸோ ரெகுலராக இந்த பாதாம் பீசினை இப்படி பயன்படுத்திக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறமும் உங்களுக்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக டெஸ்ட் எடுத்து பார்க்கணுங்க. எந்த வகையான இது இன்ஃபெக்ஷன் அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ எந்த வகையான இன்ஃபெக்ஷனோ அதற்கு ஏற்ற மாதிரி தான் சித்த மருந்துகளை நம்ம எடுக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன சதாவரி இருக்கு இல்லைங்களா, இதனோட சேர்த்து செய்யக்கூடிய அந்த கற்றாழை, ஸோ கற்றாழையிலிருந்து சேர்த்து செய்யக்கூடிய மருந்துகள் இருக்குது. ஸோ குமரி லேகியம் இருக்குது, குமரி மணப்பாகு இருக்குது. இது எல்லாமே நம்ம எடுத்துக்கும் பொழுதும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணம் குறைந்து இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனையும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் பெண்களே இந்த மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்துச்சுன்னா அது சாதாரணமாக விட்டுறாதீங்க. பிற்காலத்தில் அது வெஜினல் கேன்சர் வரைக்கும், சர்விக்ஸில் கேன்சர் வரைக்கும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விளைவை நமக்கு கொடுத்துரும். ஆரம்பத்தில் ரொம்ப எளிமையாக இப்போ நான் சொன்ன ஹோம் ரெமடிஸை ஃபாலோ பண்ணாலே நமக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.